மாதுளை ஃப்ரூட்ஸ் அதில் வந்து நட்ஸு ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி, அப்புறம் ரோஸ் இதழ்கள் இருக்கு இல்லைங்களா, பன்னீர் ரோஸ் அதெல்லாம் அதில் ஆட் பண்ணி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஹனி, காட்டிலேருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான ஹனி, அப்புறமா லெமன், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால ஹார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். அதாவது ஹார்ட்டில் வந்து பிளாக் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வால்வு அடைக்கிறது. ஸோ அது வந்து சுத்தமாகவே இருக்காதுங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதுதான் நிறைய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டெலாம் கொடுக்குறத விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஹனி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஹார்ட் பிளாக்கு, கார்டியா அரெஸ்ட்டு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்காங்க. அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்ஸு அந்த மாதிரி எல்லா சீடுமே போட்டு தேனில் நல்லா ஊற வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருங்க. மார்னிங் ஈவினிங். ஸோ அப்படி கொடுத்து வரதுனால அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சளி காய்ச்சல் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது. ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு செமையான ஒரு ஃபுட்டு தான். பாருங்கள் எப்படி ஊறி இருக்குது பாருங்கள் ஹனியில். இது ஃபுல்லாக ஹனி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கடையில் வாங்குகிற ஹனிலாம் வேஸ்ட்டு. இது வந்து பறித்த இடத்துல நாங்கள் வாங்கிட்டு வந்தோங்க. அந்த ஹனிக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் டெய்லியும் ஃப்ரூட்ஸ் ஏதாவது இந்த போமோகிரானட், மாதுளையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ், இதை வந்து இஞ்சி, பூண்டு இதுவும் ஹனியில் தான் ஊறிட்டுருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நீங்கள் ரோஸ் குல்கந்துன்னு சொல்லி கடையில் வாங்குறதெல்லாம் வந்து ஃபேக்கு. அது வந்து ரோஸ் குல்கந்து தான், பட் ஆனால் அது வந்து ஹனியில் தான் ஊற வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஹனி கிடையாது. நான் இது கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஊறிட்டுருக்குது. 2 மந்த்தாகவே ஊறிட்டுருக்கு. ஆனால் கடையில் விற்கிற மாதிரி வரல. அது வந்து ஃபுல்லாகவே சர்க்கரை பாவில் தானே ஊறுது. இது சுத்தமான தேனில் ஊறுது. இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் கடையில் ரோஸ் குல்கந்து வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்களே செஞ்சுக்கலாம். பூ வாங்கிட்டு வந்து பன்னீர் ரோஸை வாங்கிட்டு வந்து காய வச்சுருங்க நிழலில். அது கூட தேன் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுட்டிங்கன்னா அதுதான் ரோஸ் குல்கந்து. ப்ளட்டை வந்து நல்லா பியூரிட்டி பண்ணோம் ரோஸ் குல்கந்து. அது நீங்களே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம எனர்ஜி, ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்குவோம். தேங்க்யூ, குட் பாய்.